ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கென்னசரேத்து என்கிற கடல் அருகே நின்று 2 படகுகளை அவர் கண்டார். அதில் மீன் பிடிக்கிறவர்கள் தங்களுடைய வலையை அழைச்சு கொண்டிருந்தார்கள். அவைகளில் சீமோன் பேதுருவாகிய ஒரு படவை கண்டு அதில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணின பிறகு கடல் அருகில் இருந்து ஆழத்துக்குள்ளே தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு என்கிறார். சீமோன் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, முழுவதும் நான் கஷ்டப்பட்டாலும் ஒரு மீன் கூட பிடிக்கவில்லை என்றான். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் அருகிலே இருக்கிறார்கள். ஆழமான சத்தியத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து போகாமல் அருகிலே நின்று கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான செழிப்பையும் நான் இதுவரைக்கும் காணவில்லை, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் எந்த விதமான ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நான் காணவில்லை என்று அநேகர் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நானும் நிறைய பேரிடத்தில் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீ அருகில் இருக்கிறாய் என்கிறத நீ உணர வேண்டும். எப்படி சீமோன் பேதுருனுடைய படவில் ஆண்டவர் வந்து உட்கார்ந்தாரோ, உட்கார்ந்ததுக்கு பிறகு ஆழத்துக்குள் தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு என்றார். ஆண்டவர் இல்லாத நீ பல முறை முயற்சி செய்திருக்கலாம். எங்க? கடல் அருகிலே. ஆண்டவர் சொல்றார், ஆழத்துக்குள்ளாக தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு. ஆண்டவர் உனக்குள்ள இருக்கணும். நீ கடல் அருகே இல்லாமல் ஆழத்துக்குள்ளாக போயிட்டு வலையை போடும் பொழுது திரளான ஆசீர்வாதங்கள் உன் வசமாகும். முழுவதும் கஷ்டப்பட்டாலும் ஒரு மீன் கூட பிடிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் எந்த இடத்தில் சொல்றாரோ அந்த இடத்தில் போடும் பொழுது திரளான மீன்களை நீ காண முடியும். அதாவது எந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கவில்லையோ, எந்த ஆசீர்வாதத்திற்காக நீ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ ஆழமான சத்தியத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும். நீ எப்போ ஆழமான சத்தியத்திற்குள்ளாக கடந்து போகிறாயோ அப்போ உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையால இத்தனை வருஷமா நீ ஆசீர்வாதத்தை கண்டடைய முடியாமல் தவித்து கொண்டு சோர்ந்து போய் இனி என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் செழிப்பையும் வராது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற என்னை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரனே, நீ எங்கிருக்கிறாயோ ஒரு விஷயம் கூட யோசிச்சுப்பான். அருகில இருக்க வேண்டும். ஆழமான சத்தியத்திற்குள்ளாக நீ கடந்து போகும் பொழுது உனக்கு திரளான ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஒரு வார்த்தை கவனியுங்கள். சீமோன் பேதுருவை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ உன் படவை ஆழத்துக்குள்ளாக தள்ளி கொண்டு போ. போதகர்களானாலும் சரி, மெய்ப்பர்களானாலும் சரி, உனக்கு ஒரு வழி காட்டி விடுவார்கள். ஆனால் நீ அந்த வசனத்தை கேட்டு ஆழமான சத்தியத்திற்குள்ளாக நீ தள்ளி கொண்டு போகணும். அடுத்தவங்க மேல பிளேம் பண்றது வேண்டாம். ஆழமான சத்தியத்திற்குள்ளாக நீ போகும் பொழுது, முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் உனக்கு துணையாயிருந்து உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மையும் செழிப்பையும் உன்னுடைய கை கொண்டே அவர் காண செய்வார். ஆகையால இத்தனை நாளா நீ தவித்து கொண்டிருப்பாயானால் இந்த வார்த்தையை கேட்டு நான் எங்க இருக்கிறேன் என்கிறது நீ உணர வேண்டும். அருகிலே வேண்டாம். ஆழமான சத்தியத்துக்குள்ளாக நீ கடந்து போகும்போது திரளான ஆசீர்வாதங்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. God bless.